எல்லாருக்கும் ஹாய்! நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். வாங்க இப்போ இந்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோட் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த இளவரசி ஃபுகா இருக்காங்க இல்லையா? அவங்க கூட ஒரு ஆள கூப்பிட்டுட்டு அந்த ராஜாவ அடைச்சு வச்சிருந்தாங்கல்ல அரண்மனை, அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க சுத்தி நெறைய காவலர்கள் நின்னுட்டு இருக்காங்க. உடனே இவங்க கத்துறாங்க, "இங்க பாருங்க, இந்த கவர்மெண்ட்டோட சீலே என் கையில தான் இருக்கு. ஒழுங்கா நீங்க எல்லாரும் என் பக்கம் வந்துருங்க. ஒருவேளை அப்படி இல்லாம நீங்க அந்த பிரின்ஸ் ஷாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க எல்லாருமே ஜெயிலுக்குள்ள போயிடுவீங்க" அப்படின்னு சொல்லும் போது அந்த பிரின்ஸ் ஷாவே அந்த இடத்துக்கு வந்து, "காவலர்களே, அவங்க கையில இருக்க அந்த சீலை போய் வாங்கிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல நிக்கிற ஆள் யாருன்னு இந்த பிரின்ஸ் ஷா கவனிக்கிறாரு. பார்த்தா நம்ம ஹீரோவோட சீல் எல்லாமே பக்கத்துல தொங்கிட்டு இருக்கு அந்த ஆள் மேல. உடனே இவரு, "ஓஹோ லின்யா, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? உன்னை இவ்வளோ நாளா நான் தான் கஷ்டப்பட்டு எடுத்து வளர்த்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப நீ ஏன் முதுகுலே குத்த துணிஞ்சிட்டல" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கத்தி எடுக்கும் போது அப்போ அங்க இருக்க ஆள் அப்படியே திரும்புறாரு. பார்த்தா அங்க நின்றுட்டு இருக்கிறது நம்ம ஹீரோவே கிடையாது, ஃபெய் தான். "என்னது, அவனோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீ இங்க என்ன பண்ற?" அப்படின்னு பிரின்ஸ் ஷா கேட்கும் போது அப்ப இவன் ஒரு விஷயம் யோசிக்கிறான். அது என்னன்னா, ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஏற்கனவே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே இந்த ஃபெய் கிட்ட சொல்லிட்டாரு. அப்ப இந்த ஃபெய்மே, "ஆமா, இப்ப எதுக்கு இந்த உண்மை எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்ற? ஒருவேளை இது எல்லாத்தையும் நான் போய் பிரின்ஸா கிட்ட சொல்லிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ? நீங்க சொல்லுவீங்களா?" நான் சொல்லுவேனே. சொன்னா எனக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அப்ப நான் சொல்லுவேன் தானே" அப்படின்னு சொல்ல, "உண்மையாவா?" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். உடனே அவரு, "இல்ல இல்ல, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா உன்ன மாதிரி ஒரு உண்மையான நண்பன் எனக்கு இப்ப கிடைச்சிருக்கும் போது நான் எதுக்கு அந்த பிரின்ஸா பக்கத்துக்கு போக போறேன்? கண்டிப்பா நான் உன் பக்கத்துல தான் இருப்பேன்" அப்படின்னு அவரு சொல்ல நம்ம ஹீரோ சிரிக்கிறாரு. பட் இப்போ நம்ம ஹீரோ வேஷத்துல இவரை இந்த பிளேஸ்க்கு அனுப்பி வச்சுட்டு நம்ம ஹீரோ எங்க தெரியுமா போயிருக்காரு? இந்த பிரின்ஸ் ஷாவோட வீட்டுக்கு தான் போயிருக்காரு. அங்க போய் அவரோட பீரோக்குள்ள இருக்க ஏதோ ஒரு பொருளை எடுக்கிறாரு. அது என்னன்னா, அந்த யுன்லாய் ஹோட்டலோட ஓனர் இருந்திருப்பான்ல, அவன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டான். நம்ம ஹீரோ வந்து இப்போ பிடிச்சி வச்சு விசாரிப்பாரு. "இங்க பாரு, அந்த பிரின்ஸ் ஷாவுக்கு ஏதாவது வீக்னஸ் இருக்கா?" அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது இவன் ஆரம்பத்துல உண்மையே சொல்லவே மாட்டான். பட் நம்ம ஹீரோ, "இங்க பாரு, பிரின்ஸ் ஷா அவன் நினச்சது எல்லாத்தையுமே செஞ்சுட்டான். பட் இப்போ நீ என் கையில் மாட்டிக்கிட்ட. ஸோ அதனால உனக்கு இப்போ என்ன ஆனாலும் அவன் கண்டுக்கவே மாட்டான். ஸோ நீ எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் நீ உயிர் வாழ முடியும். ஸோ ஹெல்ப் பண்ணு" அப்படின்னு கேட்க, உடனே அவனும் என்ன சொல்லுவானா, டியூ ஃபேமிலி சம்மந்தப்பட்ட நிறைய பொருள் வந்து அந்த பிரின்ஸ் ஷா கிட்ட இருக்கு. அது அந்த பிரின்ஸ் ஷா வச்சிருக்கிறதுனால தான் டியூ ஃபேமிலி அந்த அரசரையே கைக்குள்ளே கொண்டு வரதுக்கு அங்கே இருக்க காவலர்களெல்லாம் அனுப்பி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அந்த டியூ ஃபேமிலிக்கு சொந்தமான பொருள் எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டியூ ஃபேமிலி அந்த பிரின்ஸ் ஷாவுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நீங்களுமே ஈஸியாக அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்க, நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு தான் இந்த பிரின்ஸ் ஷா வீட்டில் இருக்க அந்த பொருள் எல்லாத்தையுமே எடுக்க வந்திருப்பாரு. பட் அட் த சேம் டைம் இங்கே அரண்மனையிலும் என்ன நடக்குது தெரியுமா? அந்த அரசர் இருக்கார்ல, அவர் திடீர்னு அவரோட காவலர்கள் எல்லாரையுமே அந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. அவங்க எல்லாருமே பிரின்ஸ் ஷாவோட ஆட்களை ஃபுல்லாக சுற்றி வளைச்சிடுறாங்க. அப்போ அந்த அரசர் சொல்கிறாரு, "என்ன பிரின்ஸா, நீ பண்ணிட்டு இருக்கிறது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தியா? ஆக்சுவலி உன்னையும் உன் கூட இருக்க ஆளுங்களையும் கையும் களவுமா பிடிக்கணுன்றதுக்காக தான் நானும் லெனியானும் இந்த பிளானை போட்டோம். ஏன்னா அப்போ தானே உன் சம்மந்தப்பட்ட எல்லாரும் இங்கே வருவாங்க, எல்லாரையும் நாங்கள் ஒன்றா பிடிக்க முடியும்" அப்படின்னு சொல்லும் போது அப்போ அந்த இடத்துக்கு அந்த அரசரோட ஆளுங்க நிறைய பேர் வரும்போது அவங்க கூட சண்டை போடணுன்றதுக்காக அந்த பிரின்ஸ் ஷாவோட ஆளுங்க அங்கே அவ்வளோ பேர் வந்துட்டு இருக்காங்க. அதுவும் பிரின்ஸ் ஷாவோட அந்த பையன் தான் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ அந்த பிளேஸ்ல செம்மையா சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த சண்டையில பிரின்ஸ் ஷாவுக்கும் அவரோட பையனுக்கும் அடிபட்டுருது. இருந்தாலுமே பிரின்ஸ் ஷாவோட பையன் அந்த பிரின்ஸ் ஷாவை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறான். இந்த நேரம்னு பார்த்து கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனோட ஃபேமிலியே யாயாங்க கூப்பிட்டுட்டு போகணுன்னு வரும்போது அப்போ தான் அந்த பிரின்ஸ் ஷாவும் அவனோட பையனும் ஒன்றா சேர்ந்து குதிரையில் வரதை பார்க்குறாங்க. உடனே ஹீரோயின், "இல்லை, இவங்களை சும்மா விடக்கூடாது, நம்ம இவங்கள பிடிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர்ற வழியில ஒரு பெல்ட்டை நடுவில் கட்டி வச்சிடுறாங்க. உடனே குதிரை அதை பார்த்து நிற்கவும் இவங்க 2 பேரும் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. உடனே அவங்க 2 பேருக்கும் ஹீரோயின் மேலே ரொம்ப கோவம் வருது. "உன்னால தான் இப்போ எங்களுக்கு இந்த நிலைமையே" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை அடிக்கலான்னு கிட்ட வரும்போது ஹீரோனோட பிரதர் போய் தடுக்கிறான். அவனையுமே பிடிச்சி கீழே தள்ளிவிட பாவம் அவன் தலையில் நல்லா அடிபட்டுருது. பட் அப்போ அந்த பிரின்ஸ் ஷாவோட பையன் நம்ம ஹீரோயினை அடிக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக வரும்போது பட் நடுவில் கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து தடுத்துடுறான். இதை பார்த்த உடனே அந்த பிரின்ஸ் ஷா கரெக்டாக நம்ம ஹீரோயினை பிடிச்சி கழுத்தில் கத்தியை வச்சிடுறான். நம்ம ஹீரோவும் அந்த பிரின்ஸ் ஷா பையன் கழுத்தில் கத்தி வைக்க, "இங்கே பாரு, ஒழுங்கா என் பையனை விட்டுரு, இல்லைனா இவரை நான் சும்மா விட மாட்டேன், அவனை விட்டுரு" அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுக்கும் வேறு வழி தெரியல. ஹீரோயினை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த பிரின்ஸ் ஷாவோட பையனை விட்டுட்டு கையில் இருக்க கத்தியும் கீழே போட்டுடுறாரு. உடனே அந்த பிரின்ஸ் ஷாவோ,
இங்க பாரு, நீயாவது தப்பிச்சு போயிடு, தயவு செஞ்சு தப்பிச்சு போயிடு அப்படின்னு அவரோட பையனை பார்த்து சொல்ல, அவனுமே ஒரு மாதிரி தயங்கிட்டே அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறான். அப்ப நம்ம ஹீரோயின் கரெக்டான டைமா பார்த்து அந்த பிரின்ஷாவோட நெஞ்சிலே குத்த, அவன் நம்ம ஹீரோயினை விட்டுடுறான். அந்த டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோ அங்க இருக்க கத்திய உதைக்க, அவ்வளோதான், அந்த கத்தி போய் கரெக்டா பிரின்ஷாவோட நெஞ்சிலே சொருகிடுது. அவ்வளோதான், பிரின்ஷாவோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ ரொம்ப வருத்தமா அந்த பிரின்ஸ் ஷாவோ கிட்ட போகும்போது அந்த பிரின்ஸ் ஷாவோ கண்ணுல அப்படி ஒரு கஷ்டம் தெரியுது. அது என்னன்னா, நம்ம ஹீரோவை வந்து இவர் தான் காப்பாத்தி கொண்டு வந்து வளர்ப்பாரு. அப்ப நம்ம ஹீரோவோட உடம்பு ரொம்ப மோசமா இருக்கும். அங்க இருக்கவங்க எல்லாருமே அவனை காப்பாத்தாதீங்க, ஒருவேளை இவனே நமக்கு ஃபியூச்சர்ல பெரிய பிரச்சனையாயிட போறான் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் இவர் தான் அது எதையுமே காதுல வாங்காம நம்ம ஹீரோவை காப்பாத்திருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும் போது இப்போ நம்ம ஹீரோ கையாலே அவர் இறந்து போக போறாருன்னு தெரியும் போது பாவம் அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடியே அவர் அப்படியே இறந்து போறாரு. இதை பார்க்கும்போது ஹீரோவாலையும் தாங்கிக்க முடியல. ஏன்னா அவனுமே அவரை உண்மையாவே தன்னோட அப்பா மாதிரி தான் நினச்சிருப்பான். ஸோ அவர் இறந்து போகிறத பார்த்து ஹீரோவுமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் தான் கூட உட்காந்து கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு இருக்கா. தென் இப்படியே இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நாள் ஆகுது. நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி மறுபடியுமே அவங்களோட ஹோட்டலை ஓப்பன் பண்ணிடுறாங்க. பட் இப்போ அவங்களோட ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா அந்த பிரின்ஸ் ஷாவை பிடிக்கிறதுக்கு இவங்க ஃபேமிலி தானே ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அதனால இவங்களுக்கு ரிவார்ட் கொடுக்க போகிறதா அரசரே சொல்லிட்டாரு. ஸோ இவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவர் இப்போது ப்ராப்பரான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணி என்னோட அப்பா எந்த தப்புமே பண்ணலை, பிரின்ஸ் ஷாவோ தான் எல்லா தப்புமே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவன் எல்லா எவிடன்ஸையுமே சப்மிட் பண்ணிடுறான். ஸோ அங்கே இருக்க அரசருமே அதை ஏற்றுக்கிறாரு. பட் அப்போ அங்கே இருக்க மற்ற மினிஸ்டர்லாம் இருக்காங்கல்ல, அவங்க சும்மா இல்லாமல் என்ன தெரியுமா பண்ணிடுறாங்க, அரசரே இவனோட உண்மையான பேர் லின்யானே கிடையாது, இவனோட உண்மையான அடையாளத்தை மறைச்சி இங்கே வந்து இவ்வளோ நாளாக உங்களை ஏமாத்திட்டு இருக்கான், அது எப்படி இவன் உங்களே ஏமாத்தலாம், அதனால இவனுக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு கிளம்ப கூடவே இன்னும் 4-5 பேர் கிளம்பிடுறாங்க. உடனே அந்த ஜஸ்டிஸ் மினிஸ்டரும் ஃபெய்யும் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் நம்ம ஹீரோவுக்காக பேசுகிறாங்க. அவரோட அடையாளத்தை மறைச்சிட்டு வந்தது உண்மைதான், பட் இப்போ இவரால் தான் நம்மளோட ராஜ்யமே காப்பாற்றப்பட்டிருக்கு, இல்லைன்னா பிரின்ஸ் ஷாவோ கிட்ட நம்மளோட ராஜ்யத்தையே நம்ம இழந்திருப்போம். ஸோ அதுக்காக நியாயமாக நம்ம லின்யானுக்கு பரிசு தான் கொடுக்கணும், தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, அப்படியுமே அங்கே இருக்க நிறைய மினிஸ்டர் கேட்கவே மாட்றாங்க. அதெல்லாம் முடியாது, என்னதான் இருந்தாலும் அவன் ராஜாவையே ஏமாத்திருக்கான், சட்டப்படி ராஜாவை ஏமாத்தினவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லி அங்க இருக்க நிறைய மினிஸ்டர் கிளம்பிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு நடுவில் ஹீரோவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, நல்லா மாட்டிட்டு இருக்கான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனோட ஃபேமிலியே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, ராஜா நமக்காக ரிவார்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, அவர் என்ன கொடுப்பாரு, ஒருவேளை நிறைய பணம் கொடுப்பாரோ அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அப்ப நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் வேகமா ஓடி வந்து ஐயோ லின்யானை ஜெயிலில் போட்டுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான். இதை கேட்டு இவங்களுக்கெல்லாம் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. ஸோ உடனே ஹீரோவை பார்க்க கிளம்பி போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ பாவம் ரொம்ப சோகமாக ஜெயிலில் இருக்கும் போது அந்த பிளேஸ்க்கு ஹீரோயின் ஹீரோவுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. உடனே ஹீரோ, இங்கே கூட நீ எனக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வருவியா அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் எடுத்துகிட்டு வருவேன், ஆனால் என்ன இங்கே சாப்பாடு எடுத்துகிட்டு வரதுக்கு தான் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நிறைய சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் உனக்காக நானே செஞ்சேன் அப்படின்னு சொல்லி பரிமாற நம்ம ஹீரோவும் அதை சாப்பிட்றான். அப்போ ஹீரோயின், நீ கவலையப்படாத, நான் ராஜா கிட்ட கெஞ்சி உன்னை எப்படியாவது வெளியே கூப்பிட்டுட்டு வந்துடுறேன் சரியா, அதை மீறியும் அவர் விடலைன்னா உன்னை உள்ள புகுந்து தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது அப்போ ஹீரோ சிரிச்சுட்டே, இங்கே பாரு எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு சரியா, எனக்கு என்ன ஆனாலும் நீ ஒரு நல்ல வாழ்க்கையை தான் வாழணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு தாங்கிக்கவே முடியல. ஸோ அப்படியே அழ ஆரம்பிக்க ஹீரோவும் அவளை ஹக் பண்ணிட்டு கூடவே உட்காந்துருக்கான். அதோடு நம்ம ஹீரோயின் போய் அரசி ஃபுகா இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ப்ளீஸ் அவரை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்க, இங்கே பாரு நீ அவரை காப்பாற்றணும்னு நினச்ச அப்படின்னா நீ எங்களோட சட்டத்திட்டம் எல்லாத்தையுமே பின்பற்றி தான் ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்ல, இல்லை தயவு செஞ்சு எப்படியாவது அவரை காப்பாற்ற வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்க, நான் தான் சொல்கிறேன்ல அவனை காப்பாற்றணும்னா சில விதிகள் இருக்குது, அதை நீ பின்பற்றணும் அப்படின்னு அவங்க சொல்ல, என்னது அப்படின்னா அவரை காப்பாற்றுறதுக்குன்னு ஏதாவது விதி இருக்கா, அது என்ன விதி அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் போய் அந்த ராஜா கிட்ட, ராஜா எங்களுக்கு நீங்கள் பரிசு கொடுக்கறதா சொல்லியிருந்தீங்கல்ல, நான் கேட்குற பரிசு இது மட்டும்தான், அரசாங்கத்துல இருந்து எங்களோட குடும்பத்துக்கே முழு பாதுகாப்பு கொடுக்கணும், அதுக்கான அரசாணையை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, உடனே ராஜா சிரிச்சுட்டே,
ஓ! அப்படின்னா உங்க குடும்பத்த அரசாங்கமே பாதுகாக்கணும்னு சொல்லி நான் ஒரு ஆணை குடுத்துட்டேன் அப்படின்னா, நீ அதுக்கப்புறமா போய் லினியான கல்யாணம் பண்ணிப்ப. அதுக்கப்புறம் நான் நெனச்சாலும் லினியான எதுவும் பண்ண முடியாது. அதான ஒரு பிளான் அப்படின்னு அந்த ராஜாவே கேட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. எல்லாருமே கோர்ட்டுக்கு வராங்க. அப்போ அங்க இருக்க மினிஸ்டர் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, "ராஜா அந்த லினியான் உங்களையே ஏமாத்திட்டான். அதனால அவனுக்கு மரண தண்டனை குடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. பட் உடனே ஃபேய் கிளம்பி வந்து அவருக்கு மரண தண்டனைலாம் குடுக்கவே முடியாது. ஏன்னா நம்மளோட அரசர் ஷென் ஃபேமிலியே பத்திரமா பாதுகாத்துப்பன்னு சொல்லி அரசாணை கொடுத்துட்டாரு. அதோட ஷென் ஃபேமிலியில இருக்க பொண்ணுக்கு நம்மளோட லினியான கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே என்கேஜ்மெண்ட்டும் ஆயிடுச்சு. ஸோ அதுபடி நம்மளால லினியான எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, எனது அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா? இல்ல நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு சொல்ல, உடனே அந்த ஜஸ்டிஸ் மினிஸ்டர், ஆமா அவங்களுக்கு முன்னாடியே என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அதோட சீக்கிரமாவே கல்யாணமும் ஆக போகுது. அதுக்கான இன்விடேஷனும் அவங்க அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல, என்னடா இது எப்படா அதுக்குள்ள நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் திரு திருன்னு முழிக்கிறாங்க. பட் இப்போ நம்ம ஹீரோவை ரிலீஸே பண்ணிட்டாங்க. ஸோ ஹீரோ அங்கிருந்து வெளியே வரும்போது ஹீரோயின் அங்கே நின்றுட்டு, என்னை மன்னிச்சிருங்க, உங்களை காப்பாத்துறதுக்கு எனக்கு இந்த ஒரு வழி மட்டும்தான் தெரிஞ்சது. அதோட எங்கள் அம்மா கிட்ட நான் பேசிட்டேன். உங்களுக்கும் எனக்கும் சீக்கிரமாகவே கல்யாணம் ஆகிடும். ஆனால் அந்த கல்யாணத்தை முடிச்சதுக்கப்புறம் நான் இங்கேருந்து கிளம்பி போயிடுவேன். அதுக்கப்புறம் உங்களை நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க பக்கம்லாம் முன்னோரை வந்து கடவுள் மாதிரி பார்க்கணும். இந்த காதல் கத்திரிக்காலாம் இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கு போல. அதனால தான் ஹீரோயின் என்ன ஆனாலும் ஹீரோ கூட சேரவே மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்காங்க. பட் இப்போ ஹீரோவுமே இல்லை ஷியா அப்படின்னு கிட்ட போகும்போது, இங்கே பாருங்க, நீங்கள் தான் என்னோட முன்னோர், நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அப்படியே நின்றுட்டு இருக்கான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆக போகுது இல்லையா? ஸோ அதுக்காக ராஜா என்ன பண்ணியிருக்காரு, அவங்க 2 பேரையும் ஒன்றா உட்கார வச்சு ஒரு வரைபடம் வரைஞ்சி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ அதனால் அவங்கள உட்கார வச்சு அங்கே இருக்க ஒரு ஓவியர் அவங்கள வரைஞ்சிட்டு இருக்கும் போது, நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா உடனே, இது ஏதோ கல்யாணத்துக்கு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வேண்டாம் வரப்பா நின்றுட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ தான் வரைகிறாங்க. வரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியே முன்னோரோட கோவிலுக்கு சாமி கும்பிட போகிறேன்னு போயிருப்பாங்கல்ல, அங்கே இருந்த ஹீரோவோட ஃபோட்டோ தான் இங்கேயுமே இப்போ இருக்குது. ஓ! அப்படின்னா இப்போ நம்ம ஹிஸ்ட்ரியையே நேரடியாக நின்று பார்த்துட்டு இருக்கோமா? பரவாயில்லையே, இங்கே இருந்த ஃபோட்டோவை தான் நம்ம வருங்காலத்தில் அங்கே பார்த்துருக்கோமா அப்படின்னு சொல்லி இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதோட நம்ம ஹீரோயினை வந்து வரைகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி உருன்னு இருக்க, என்னம்மா நீ உருன்னு இருக்க, கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இரு, எதையாவது பார்த்துட்டு இரு அப்படின்னு ஹீரோயினோட அப்பா சொல்ல, டக்குன்னு ஹீரோயின் ஹீரோவை பார்க்குறாங்க. உடனே ஹீரோயினோட அப்பா, வேணாம் நீ எதையும் பார்க்க வேணாம், சும்மா இரு அப்படின்னு சொல்ல, அப்போ சும்மா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உடனே, நான் இந்த போஸ் தான் கொடுப்பேன் அப்படின்னு இப்படி உட்காந்துருக்காங்க கையை வச்சுட்டு. உடனே இவங்க எல்லாரும், இந்த போஸ் நல்லா இல்லை, போஸை மாற்று அப்படின்னு சொல்ல கேட்கவே இல்லை. ஹீரோயின் கையை அப்படியே வச்சுட்டு தான் உட்காந்துருக்காங்க. வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா, இது என்னது, இது ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, இது சூட்டாகவே இல்லை, நீ வேறு போஸ் கொடுத்துருக்கணும் அப்படின்னு ஹீரோயினோட ஃபேமிலி சொல்லும் போது, நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு என்ன தெரியுமா செய்கிறாரு, ஹீரோயின் கையை ஒரு மாதிரி வச்சுருப்பாங்கல்ல, அதை மறைக்கிற மாதிரி அது மேலேயே நிறைய இலை எல்லாத்தையுமே வரைஞ்சி விடுறாரு. பட் அதை வரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தா இவங்க எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸு. அது என்னென்னா, இவங்களோட முன்னோர்கள் கோவிலில் நம்ம ஹீரோ பக்கத்தில் ஹீரோவோட ஒய்ஃப்னு சொல்லி ஒரு பெயிண்டிங் இருந்திருக்கும் தெரியுமா? அது அப்படியே இதே பெயிண்டிங் தான். உடனே இவங்க, அப்படின்னா உண்மையாவே லினியான கல்யாணம் பண்ணது ஷியா தானா அப்படின்னு யோசிக்கும் போது, அப்போ ஹீரோயினோட பிரதர் இருக்கான்ல, அவனுக்கு ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிச்சிருது. என்னன்னு பார்த்தா அப்பா அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னன்னா, நம்ம ஹீரோயினோட தாத்தா இருக்காருல்ல, அவரு இவங்கிட்ட சொல்லியிருக்காரு, இங்க பாரு, நான் இது வரைக்கும் நம்ம முன்னோரை பத்தி நிறைய கதை சொல்லியிருக்கேன்ல, அதுல பாதி பொய். அது என்னன்னா, லின்யானும் நம்ம குடும்பத்தை சேர்ந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணது உண்மைதான். ஆனா லின்யான் உண்மையாவே நம்மளோட பரம்பரையை சேர்ந்தவர் கிடையாது. அவரு நம்மளோட முன்னோரே கிடையாது. உண்மையாவே நம்மளோட முன்னோர் யாருன்னா, அந்த லின்யானோட ஃபேய் இருப்பார் இல்லையா, அவரு தான். ஆனா அவர் ஸ்பெஷலா எதுவுமே செய்யல. அதனால தான் நான் எப்போதுமே முன்னோர் யாருன்னு கேட்டா லின்யானோட பேரை சொல்லுவேன், ஃபெய்யோட பேரை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த விஷயம் கரெக்டா இப்ப இந்த பிரதருக்கு ஞாபகம் வர, உடனே இவன் எல்லா விஷயத்தையுமே ஃபேமிலியில இருக்கவங்கள்ட்ட சொல்லி, அப்படின்னா லின்யான் நம்மளோட முன்னோரே கிடையாது, அப்படின்னா ஷியா இப்போ நீ தாராளமா இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் முகத்துலயும் ஹீரோ முகத்துலயும் அப்படி ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன, 2 பேருக்கும் கல்யாணம் தான். ஊரே அசந்து போற மாதிரி ஒரு பெரிய கல்யாணம் பண்றாங்க 2 பேருமே. அப்ப நம்ம ஹீரோவும் மணமகன் கெட்டப்ல ரொம்ப சந்தோஷமா கல்யாண மண்டபத்துக்கு வரும்போது, அப்போ நம்ம ஹீரோயினோட பிரதரும் சானும் இருக்கான்ல, 2 பேரும் வந்து தடுக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு ஹீரோ கேட்க, இல்ல நீங்க எங்க வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, அவ்வளோ ஈஸியா கல்யாணம் பண்ணிக்க விட்டுருவோமா, உங்களுக்கு சில குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கான்னு நாங்க செக் பண்ண போறோம், ஸோ நிறைய கேள்விலாம் கேட்க போறோம் அப்படின்னு சொல்ல,
உடனே நம்ம ஹீரோ பின்னாடி இருக்க அந்த ஆட்கள் அதோட ஹீரோவோட அசிஸ்டன்ட்லாம் இருக்காங்கல்ல, அவங்க உடனே எங்க பாஸ்லாம் எவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா? நீ என்ன கேள்வி கேட்டாலும் அவர் பதில் சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்லும்போது, ஓ! அப்படியா? கேட்டுட்டா போச்சு அப்படின்னு ஹீரோயினோட பிரதர் கேட்குறான். ஒரு கூண்டுக்குள்ள கோழியும் ரேபிட்ஸும் இருக்கு. இப்போ நீ கீழ இருந்து பார்த்தா உனக்கு மொத்தம் 94 காலு தெரியுது. மேல இருந்து பார்த்தா மொத்தமா 34 தலை தெரியுது. இதுல மொத்தம் எத்தனை கோழி இருக்கு? எத்தனை ரேபிட் இருக்கு? அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ சிரிச்சுட்டே 23 சிக்கன் இருக்கு, 12 ரேபிட் இருக்கு அப்படின்னு சொல்றான். எப்புட்றா இவ்ளோ ஈஸியா நீ பதில் சொன்ன? சரி, உனக்கு நான் அடுத்த கேள்வி கேட்கிறேன். அது என்னன்னா, இப்ப 2 பேர் நின்னுட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து கிழக்கு பக்கத்த பார்த்து நிக்கிறாரு. இன்னொருத்தர் மேற்கு பக்கம் பார்த்து நிக்கிறாரு. இப்ப இவங்க 2 பேரும் கொஞ்சம் கூட நகராம ஒருத்தர் இன்னொருத்தர் முகத்த பார்த்து நிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்க, ஒன்னும் செய்ய வேணாம். அவங்க ஏற்கனவே முகத்த பார்த்து தான் நின்னுட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல, அட இதுக்கும் உனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் நிறைய கேள்வி கேட்கிறான். எல்லாத்துக்குமே ஹீரோ அசால்ட்டா பதில் சொல்ல, அடப்பாவி எப்புட்றா எல்லாத்துக்கும் ஈஸியா பதில் சொல்ற? ஒருவேளை என்னோட சிஸ்டர் எல்லா ஆன்சரையும் உனக்கு ஏற்கனவே லீக் பண்ணிட்டாலோ அப்படின்னு கேட்க, இதை கேட்டு நம்ம ஹீரோ அங்க இருக்க எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனோட அப்பா அம்மா உள்ள வந்து கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பிளேஸ்க்கு அந்த அரசி ஃபுகா இருக்காங்க இல்லையா, அவங்க வராங்க. அட நீங்களா அரசி, வாங்க வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு உட்கார வைக்கும் போது இவங்க கவனிக்கிறாங்க, கொஞ்சம் தூரத்துல தள்ளி ஃபேய் உட்காந்துட்டு இருக்காரு. உடனே இவங்க, அட நம்ம முன்னோர் அங்க உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இங்க உட்காரக்கூடாது, வாங்க வந்து இன்னும் பக்கத்துல உட்காருங்க அப்படின்னு கூப்பிட, இல்ல நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு அவரு அரசி ஃபுகாயை பார்த்து சிரிச்சுட்டு கொஞ்சம் தள்ளியே உட்காந்துட்டு இருக்காரு. தென் கொஞ்ச நேரத்திலே இப்படியே கல்யாணம் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே அந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள வர்றாங்க. வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனேயே அவங்க அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்க கல்யாண முறைப்படி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சாப்பாடு சாப்பிடணும், ஒயின் குடிக்கணும். ஸோ அது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒருத்தரை இன்னொருத்தர் வணங்கிக்கிறாங்க. அவ்வளோதான், அவங்க கல்ச்சர் படி கல்யாணமே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. தென் இப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. நைட்டு நம்ம ஹீரோயினை பார்த்தா ஜாலியாக, ரொம்ப ஜாலியாக படுத்துட்டு என்னமோ படிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சிரிச்சுட்டே கிட்ட வரான். என்ன விஷயம் நீ இப்படி இருக்க அப்படின்னு கேட்க, ஏன்னா எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆமா, அது என்ன உன் கையில படிச்சிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்க, இதுவா, இது இளவரசி ஃபுகாய் கொடுத்தாங்க, நீ ஏன் என்னன்னு பாரு அப்படின்னு ஹீரோயின் கையில கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ திறந்து பார்த்துட்டு, ஐயோ இதுவா அப்படின்னு மூடிக்கிறான். உடனே ஹீரோயின் சிரிச்சுட்டே கிட்ட போய், சரி அதுல இருக்கிறதெல்லாம் நீ கத்துக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவ க்ளோஸா கிட்ட வர, அவனுமே சிரிச்சுட்டே கிஸ் கொடுக்குற மாதிரி போறான். பட் அப்போ ஹீரோயின் ஒரு மாதிரி பயப்படுறாங்க. அப்போ ஹீரோ, இல்லை இப்போ இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். ஏன், என்னாச்சு? இல்லை, இவ்வளோ நாளாக நமக்குள்ளே நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம 2 பேரும் ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி பேசி புரிஞ்சிக்கலாம் டைம் கொடுக்காம போயிட்டோம். ஸோ இப்போ தான் நமக்கு டைம் கிடச்சிருச்சு, இன்றைக்கி நைட்டு நம்ம எல்லாத்த பற்றியும் பேசுவோமா அப்படின்னு கேட்கும் போது, உனக்கு பயமாக இருக்குது தானே, அதுக்கு தானே இப்படிலாம் எக்ஸ்கியூஸ் சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு கிட்ட வர, எனக்கு பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே கிஸ் கொடுக்க அவளும் கிஸ் கொடுக்குறா. இப்படியே அவங்க 2 பேரும் அவங்க லவ்லி நைட்டை என்ஜாய் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா சேர்ந்து சாப்பாடு எடுத்துகிட்டு ஹீரோ கூட இருக்க கார்ட்ஸ் எல்லாருக்குமே அந்த சாப்பாடு கொடுக்கணும்னு போகும்போது நம்ம ஹீரோ தான் சாப்பாடு எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணுறான். உடனே அங்கே இருக்க கார்ட்ஸ்லாம், ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. தென் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவுக்கு ஊட்டி விட, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஊட்டி விட, இதையுமே அங்கே இருக்கவங்கெல்லாம் பார்த்துட்டு, வாடா மச்சான் நம்மளும் நமக்கு ஊட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பயுமே ஹீரோவையும் ஹீரோயினும் கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனோட பிரதர் இருக்கான்ல, அவன் பக்கத்து ஊருக்கு வந்திருக்கான். எதுக்குன்னா இவங்க ஹோட்டலோட புது பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறான், அதுக்காக தான். இதுவே இன்னொரு பக்கம் யானை காட்டுறாங்க. இப்போ அவளோட ஸ்கூல்லையே நம்பர் 1 ஸ்டூடெண்ட்டாக ரேங்க் எடுத்திருக்கா. ஸோ இதனால அங்கே இருக்கவங்கெல்லாம் பாராட்டுறாங்க. ஆமாம், நீ வந்தப்போ என்னென்னமோ வளரிட்டு இருந்த, அப்படி இருக்கும் போது நான் கொடுத்த சிலபஸ் எல்லாத்தையும் நீ எப்படி படித்த அப்படின்னு அங்கே இருக்கவங்க கேட்க, அதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆனால் ஸ்டூடெண்ட், இங்கே இருக்க எல்லார்கிட்டையும் நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லுவேன். பெரியவங்க 1000 விஷயம் சொல்லி கொடுப்பாங்க, பட் அது எது கரெக்டு தப்புன்னு நம்ம தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனே அந்த பட்டத்து இளவரசன் இருக்கான்ல, யாயாங் சொல்கிறது சரிதான் அப்படின்னு அவனுமே எந்திரிச்சு கைத்தட்ட எல்லாருமே யாயாங்க்கு கைத்தட்டுறாங்க. இதுவே இன்னொரு பக்கம் அந்த பிரின்சஸ் ஃபுகாயும் இந்த ஃபெய்யும் பேசிக்கிறாங்க. அப்போ உனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்ல, ரொம்ப நன்றி. அதோட எனக்கு இப்போ ப்ரொமோஷன் கிடச்சதுனால கொஞ்சம் நிறைய சம்பளம் வரும். ஸோ எங்கள் அம்மா வந்து இவ்வளோ நாளாக பக்கத்து ஊரில் இருந்தாங்க, அவங்களே இப்போ நான் மறுபடியும் இந்த ஊருக்கே வர சொல்லிட்டேன். இனிமேல் நானும் அம்மாவும் ஒன்றா தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல,
ஓ! அப்படியா? ஆனா அப்படின்னு இவங்க வரும்போது, "ஒரு நிமிஷம் இருங்க அரசி, நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். நான் இத்தன வருஷமுமே இந்த அரசாங்கத்துக்கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆனா எனக்கு பெருசா சம்பளம் எதுவும் கிடைக்கல. என்னோட அப்பாவும் இறந்து போயிட்டாரு. எங்க அம்மாவ பார்த்துக்கிறதே எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. அதனால எந்த பொண்ணும் என் கூட வந்து கஷ்டப்பட வேணான்னு சொல்லி, இதுவரைக்குமே நான் எந்த பொண்ணுகிட்டயும் ப்ரப்போஸ் பண்ணது கிடையாது. கண்டிப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுவான்னு தெரியும். அதனால தான் நானும் இப்படியே இருந்துட்டேன். இல்ல, நான் ஒரு வேளை உன் கூட வந்தேன்னா, உன்னோட இந்த கஷ்டம் எல்லாமே உன்னை விட்டு போயிடும் அப்படின்னு அரசி சொல்ல, வேண்டாம் அரசி. என் கூட வந்தா ஒரு கஷ்டமான வாழ்க்கை தான் உங்களுக்கு கிடைக்கும்ன்றது தெரிஞ்சே என்னால உங்கள கூப்பிட முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க அரசி. இத முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னா நான் உன்கிட்ட கடைசியா ஒண்ணு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவங்க வரும்போது, நான் உங்கள காதலிச்சேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. என்னது? இல்ல, நீங்க அன்னைக்கு ஒரு நாள் கேட்டீங்க. இதுவரைக்கும் ஒரு தடவையாவது நீ என்ன காதலிச்சிருக்கியான்னு. நான் அன்னைக்கு உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன். உண்மை என்னன்னா, நான் உங்கள காதலிச்சேன். ஆனா அத ஒத்துக்கிறதுக்கான தைரியம் எனக்கு இல்ல அப்படின்னு அவன் சொல்ல, அப்ப அவங்களுக்கு அழுகிறதா, சிரிக்கிறதான்னே தெரியல. உடனே அவங்க, "ஹே! நான் ஒண்ணும் அத பத்தி உன்கிட்ட பேச வரல. இனிமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போமான்னு தான் கேட்க வந்தேன். வேற எதுவும் இல்ல." அப்படின்னு அவங்க சொல்ல, "ஓ! அப்படியா?" அப்படின்னு அவன் சமாளிச்சுட்டே அங்கேருந்து போறான். பட் பாவம் இவங்க அழுதுட்டு இருக்காங்க. இதுவே இன்னொரு பக்கம் அந்த பிரின்ஸ் ஷாவ் இருந்தார்ல, அவரோட பையன காமிக்கிறாங்க. பாவம் இப்ப அவனுக்கு சாப்பாடு கூட கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அதனால இப்ப இவனோட மொத்த கோவமுமே நம்ம ஹீரோ மேல தான் திரும்புது. ஸோ ரொம்ப ஹீரோ மேல கோவமா இருக்கான். பட் நம்ம ஹீரோவுக்கு இதெல்லாம் தெரியல. ஹீரோயினோட சேர்ந்து சந்தோஷமா டின்னர் சமைச்சிட்டு இருக்காரு. ஏன்னா இப்ப ஃபேமிலியா எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிட போறாங்க. அப்ப ஹீரோயின், "சாரி, எங்க அம்மா, அப்பா ரொம்ப டயர்டா இருக்காங்க. அதனால தான் அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ணாம உன்ன தொல்ல பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்ல, "அட அதெல்லாம் ஒண்ணும் பரவால்ல. ஏய் நீ ஏன் மேல துணி கட்டாம சமைச்சிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஏப்ரான் கட்டிவிட, அப்ப ஹீரோயினுக்கு ஸ்டார்ட்டிங்ல ஹீரோவுக்கு கட்டி விட்டுருப்பாங்கல்ல, அது ஞாபகத்துக்கு வருது. உடனே அவங்க, "ஏய் ஒரு நிமிஷம் இரு. போன வருஷம் இதே நாள் உனக்கு நான் ஏப்ரான் கட்டி விட்டேன். அப்போ உன்னோட முகம்லாம் சிவந்து போயிடுச்சே. ஏன் என்ன க்ளோஸ் அப்ல பார்த்தோன்னே உனக்கு மைண்ட் ஏதாவது மாறிடுச்சோ?" அப்படின்னு கேட்க, "சேச்சே அப்படிலாம் இல்லையே" அப்படின்னு ஹீரோ சிரிக்கிறான். "ஏய் உண்மைய சொல்லு. உனக்கு ஏதோ மனசுல வந்துச்சு அதானே?" அப்படின்னு சொல்ல, அது உண்மை என்னன்னா, உன் மேல அப்ப கொஞ்சம் க்ரஷ் வந்துருச்சுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்ல, "ஓஹோ! அப்படியா?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அங்க இருக்க மாவெடுத்து ஹீரோ முகத்துல பூச, அவனுமே பதிலுக்கு இவ முகத்துல பூச, அப்படியே 2 பேரும் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க சமைச்சத அதுக்கப்புறம் ஃபேமிலியா எல்லாருமே ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறாங்க. அண்ட் அப்போ நம்ம ஹீரோயினோட அப்பா ஹீரோவுக்காக அந்த ஸ்ப்ரிங் வாட்டருமே செஞ்சிருக்க. எல்லாருமே அத ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பிரின்ஷாவோட பையன் என்ன தெரியுமா செய்றான்? இவங்களோட வீடையே பின்பக்கம் வந்து கொளுத்தி விட்டுட்டு போயிடுறான். ரொம்ப நேரம் கழிச்சு தான் வீடு எரியிற விஷயமே இவங்களுக்கு தெரியுது. பட் அதுக்குள்ள அக்கம் பக்கத்துல இருக்க எல்லா இடத்துக்குமே தீ பரவிடுது. உடனே ஹீரோ, "இங்க பாரு, நீ போய் எங்கேயாவது பத்திரமான இடத்துல இரு. நான் போய் எல்லாரையும் காப்பாத்துறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை விட்டுட்டு போறான். பட் ஹீரோயினால சும்மா இருக்க முடியல. ஏன்னா நிறைய பேர் அங்க தீல மாட்டிட்டு கஷ்டப்படுறாங்க. ஸோ உடனே ஹீரோயினும் என்ன செய்றான்னா, டாயுன் கிட்ட யாயாங்க விட்டுட்டு மத்த எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு ஓடிடுறா. ஹீரோயினோட ஃபேமிலியே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாங்க. அப்போ நம்ம ஹீரோனோட பிரதர் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு பெரிய மரம் அவன் தலையிலேயே விழுந்துருது. அப்படி விழும்போது அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அது என்னன்னா, அவனோட தாத்தா அவன்கிட்ட சொல்லியிருப்பாங்க. விஷயம் என்னன்னா, ஷென்னோட ஃபேமிலியில இருந்த பொண்ணு லினியான கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான். ஆனா அப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய தீ புடிச்சுது. அந்த தீல அந்த ஷென் ஃபேமிலியே ஒண்ணா சேர்ந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயம் இப்போ இவனுக்கு ஞாபகத்துக்கு வந்துருது. ஸோ உடனே இவன் என்ன செய்றான்னா, வேகமா ஓடி வந்து இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்றான். என்னது அப்படின்னு ஹீரோயின் அதுக்கு ரியாக்ட் பண்றதுக்குள்ள அந்த பிளேஸ்ல அந்த பிரின்ஸ் ஷாவோட பையன் இருப்பான்ல, அவன் ஹீரோயினோட பூனைக்குட்டியோட வந்து நின்னு ஹீரோயினை முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் அவனை பார்த்துட்டு, "இவன் என்ன இங்க இருக்கான்? ஒரு நிமிஷம், யாயாங் எங்க போனா?" அப்படின்னு தேடி போனா யாயாங்கும் டூயானும் அப்படியே மயங்கி விழுந்து கிடக்குறாங்க. உடனே இந்த பிரின்ஸ் ஷாவும் என்ன செஞ்சிடுறான்னா, வேகமா ஹீரோயினை பிடிச்சி இழுத்துடுறான். இப்போ இவளோட ஃபேமிலியே வந்து, "அவளை விட்டுரு, அவளை எதுவும் பண்ணாத" அப்படின்னு சொல்லும் போது, "ஓ, இவளுக்காக எல்லாரும் உங்க உயிரை கொடுக்க ரெடியா இருக்கீங்க போல. ஆனா இவளை நான் விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு பில்டிங்ல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த பில்டிங்குள்ள ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். போயிட்டு, "இப்போ நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம்" அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின், "ஏய் உங்க அப்பா இறந்து போனதுக்கு நாங்க காரணம் இல்ல, நீங்க தான் காரணம். அரசருக்கு பின்னாடி தேவையில்லாத திட்டம் போட்டது நீங்க தானே" அப்படின்னு சொல்லும் போது அவன் கோவத்துல ஹீரோயினை வெட்ட வரான். பட் கரெக்டா ஹீரோ நடுவுல வந்து தடுத்துடுறான்.
அப்ப ஹீரோவுக்கும் அவனுக்கும் ஒரு பெரிய சண்டை நடக்குது. அந்த சண்டையில அவன் அப்படியே ஸ்லிப் ஆகி அந்த பில்டிங் மேல இருந்து கீழ விழப் போறான். ஆனா ஹீரோ வந்து டைட்டா கைய புடிச்சுக்கிறான். பட் அங்க இருக்கவன் இருக்கானே ட்ரிக்கா என்ன செஞ்சிடுறான்னா, நம்ம ஹீரோவோட கையும் சேர்த்து இழுத்துட்டு அங்கிருந்து குதிக்க போக, இல்ல அப்படின்னு ஹீரோயின் போறா. சீனை கட் பண்ணா அந்த பையன் மட்டும் தான் கீழ விழுந்திருக்கான். கரெக்டா நம்ம ஹீரோயின் ஹீரோவோட கைய டைட்டா பிடிச்சிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் கையில அடிபட்டிருக்கு. இருந்துமே ஹீரோவை எப்படியோ மேல தூக்கி விட்டுடுறா. அப்ப அந்த பில்டிங் ஃபுல்லா தீ பிடிச்சிருது. இவங்களால கீழே இறங்கி போக முடியாது. மேல இருந்து குதிக்க தான் முடியும். இவங்க குதிக்கும் போது எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இவளோட ஃபேமிலியே கீழே வந்து வலைய பிடிச்சிட்டு, நீங்க குதிங்க, நாங்க உங்களை பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அப்ப ஹீரோயின் கவனிக்கிறாங்க. அப்போ அங்க ஒரு பட்டாம்பூச்சி பறந்து போயிட்டு இருக்கிறது. உடனே ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது, நம்ம டைம் டிராவல் பண்ணி வரும்போதும் இதே பட்டாம்பூச்சி தானே இருந்தது. அப்படின்னா இப்ப நான் மறுபடியும் என் காலத்துக்கு போக போறேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட வராங்க. அப்ப ஹீரோவும் சரி வா இங்கிருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றா. என்னது அப்படின்னு ஹீரோ கேட்க, நான் இப்போ என்னோட காலத்துக்கு போக போறேன், நம்ம குட் பை சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் கிஸ் பண்றா. ஹீரோ என்ன ஆகுதுன்னு ரியலைஸ் பண்றதுக்குள்ளேயே மாடியிலிருந்து அவனை அப்படியே பிடிச்சி இவ தள்ளிடுறா. அவன் அப்படியே விழும் போதே நம்ம ஹீரோயின் அங்க அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுறா. ஒரு செகண்ட்ல எல்லாமே தலைகீழா மாறிடுது. நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே அந்த தீலாம் அணைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் ஃபேமிலிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் கூட அந்த இடத்துல இல்ல. நம்ம ஹீரோவும் அந்த எரிஞ்சு போன ஹோட்டல் ஃபுல்லா தேடி பார்க்குற, அங்க ஒரு பொருளுமே இல்ல. உடனே கூட இருக்க அசிஸ்டன்ட்டும், பாஸ் காலையில இருந்து நீங்க என்ன தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, உடனே அவன் அக்கம் பக்கத்துல இருக்கவங்களெல்லாம் பிடிச்சி, இங்க ஷென் ஃபேமிலியோட ஹோட்டல் இருந்துச்சு தானே அப்படின்னு கேட்க, ஷென் ஃபேமிலியா, அப்படி யாரும் இல்லையே அப்படின்னு அந்த லேடி சொல்ல, இல்ல இவ்வளோ நாளா இங்க ஒரு பெரிய ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருந்தாங்களே, எனது ஹோட்டலா, இங்க ஒரு பாலடைஞ்ச பில்டிங் தானே இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கூட இருக்க அசிஸ்டன்ட்டோ, பாஸ் இதை தான் நான் காலையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன், ஷென் ஃபேமிலின்னு யாருமே கிடையாது, நீங்க ஏன் புதுசா என்னென்னமோ பேசுறீங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவால நம்பவே முடியல. அது எப்படி அவ இருந்ததே உங்க எல்லாருக்கும் மறந்து போனுச்சு அப்படின்னு ஹீரோ ரொம்ப குழம்பிடுறான். அதோட நைட்டு வந்து நம்ம ஹீரோயின் ஃபேமிலி இங்கே வந்ததுலேருந்து என்னென்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே ஒரு டைரியில் எழுதுறான். ஆனால் ஹீரோவுக்கே அந்த மெமரிஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்குது. அப்போ கூட அந்த அசிஸ்டண்ட் வந்து, பாஸ் நீங்கள் எதோ நினச்சி கன்ஃபியூஷனில் இருக்கீங்க, அதை விடுங்க பாஸ் அப்படின்னு சொல்ல, நீ கூட என்ன நம்ப மாட்டல்ல அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இல்லை நான் உங்களை நம்புகிறேன், ஆனால் நீங்கள் இதை நினச்சி ரொம்ப வருத்தப்படாதீங்கன்னு தான் சொல்ல வரேன் அப்படின்னு அந்த அசிஸ்டண்ட் சொல்லும் போது, உனக்கு புரியாது, நான் என்னோட மனைவியை தொலைச்சிட்டு இருக்கேன். ஒரு காலத்துல என் குடும்பம் மாதிரி இருந்தவங்க இப்போ இந்த உலகத்திலே இல்லைன்னு தெரியும் போது என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. அதோட எனக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே மறக்க ஆரம்பிக்குது. ஆனால் என்னால் அவளை மறக்க முடியாது, அவளை நான் மறக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன செய்கிறான், நடந்த விஷயம் எல்லாத்தையுமே எழுதுறான். அதோட நம்ம ஹீரோயினோட ஹோட்டல் இருக்கும் இல்லையா, அந்த ஹோட்டல் எப்படி இருக்கும்னு அவன் மெமரியில் இருக்கிறத வச்சே மறுபடியும் வரைஞ்சி அகெயின் அந்த ஹோட்டலை உருவாக்குறான். ஏன் அப்படின்னா, இந்த ஹோட்டலை பார்க்கும் போதெல்லாம் என்னோட ஃபேமிலி இங்கே இருந்தது எனக்கு ஞாபகம் வரும். என்னோட ஒய்ஃப் ஷியா என் கூட வாழ்ந்தது, என் கூட சந்தோஷமாக இருந்த எல்லா மெமரிஸும் என் மைண்டில் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை செய்கிறது மட்டும் இல்லை, அந்த ஹோட்டலை கட்டினதுக்கப்புறம் ஹீரோ எப்போதுமே அங்கேயே தான் இருக்கான். நம்ம ஹீரோயின் கூட இருந்த ஒவ்வொரு மெமரிஸையும் நினச்சி அங்கேயே தான் வாழ்ந்துட்டு இருக்கான். இப்படியே ரொம்ப நாள் போகுது. அந்த அசிஸ்டண்ட்டுக்கு கல்யாணம் ஆகி அவனுக்கு குழந்தை பிறகுது. இப்படியே பல காலம் ஓடி போயிடுது. கடைசியில் இவனுக்கு வயசே ஆகிடுது. ஆனால் அப்போவுமே அவன் அந்த ஹோட்டலில் நம்ம ஹீரோயின் கூட இருந்த நினைவுகள் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அதே இடத்துல தான் இருக்கான். கடைசியில் ஹீரோயினை நினச்சிட்டு அங்கேயே இறந்து போகிறான். நம்ம ஹீரோ ரொம்பவே பாவம் இல்லை. பட் இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை பார்க்கணும் இல்லையா. இப்போ ஹீரோயின் மயக்கத்தில் இருக்காங்க. அவளோட ஃபேமிலியே, ஐயோ ஷியா எந்திரி, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவளை கஷ்டப்பட்டு எழுப்ப ஹீரோயின் முழிக்கிறாங்க. அவங்க டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி முன்னோரோட கோவிலில் இருந்திருப்பாங்க இல்லையா, அதே கோவிலில் தான் இருக்காங்க. உடனே ஹீரோயினோட அப்பா அம்மாலாம், என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இவ்வளோ நேரம் மயக்கத்தில் இருந்த, நீ எழுந்தாததால் நாங்கள் ஆம்புலன்ஸ்க்கே கால் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல, இவளுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றும் புரியல, அப்படியே அழ ஆரம்பிச்சிட்றா. அப்போது பக்கத்தில் ஒரு பட்டர்ஃப்ளை மட்டும் பறந்து போகிறத நமக்கு காமிக்கிறாங்க. தென் சீனை கட் பண்ணால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி அகெயின் இங்கேயுமே ஷென் ஹோட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. போன டைம் என்ன ஆகிருக்குன்னா, இவங்க ஹோட்டல் வச்சிருப்பாங்க, பட் பெருசாக கஸ்டமர் யாரும் வந்திருக்க மாட்டாங்க, இவங்க ஃபுட் யாருக்கும் பிடிச்சிருக்காது. ஆனால் இப்போ இவங்க சமைக்கிற ஃபுட்டு அங்கே வர எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. சொல்லப்போனால் இவங்க நம்ம ஹீரோ கூட இருக்கும் போது என்னெல்லாம் சமைச்சாங்களோ அதையே தான் திரும்ப இங்கேயுமே சமைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதை பிடிச்சி போய் அங்கே சாப்பிட்றதுக்கு நிறைய கஸ்டமர் வராங்க. ஸோ இவங்க ஹோட்டலும் நல்லா போக ஆரம்பிக்குது.
பட் நம்ம ஹீரோயின் கிட்ட தான் ஒரு வருத்தம் தெரிஞ்சிட்டே இருக்கு. ஸோ யாயாங்குமே, "என்ன ஆன்ட்டி இன்னுமே அந்த கனவ பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஏதோ நம்ம ஹிஸ்டாரிக் உலகத்துக்கு போனோம். அங்க லின்யான்னு யாரோ இருந்ததா சொன்னீங்களே, இன்னும் அந்த கனவ பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்க, "அது ஒண்ணும் கனவு கிடையாதே" அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப வருத்தமா இருக்கா. அதோட ஹீரோயினுமே அன்னைக்கு நைட்டு டைரி எழுதுறா. அப்ப அவ, "நான் லின்யானை அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கலாம். ஆனா எனக்கு நல்லா தெரியும். நான் போனதுக்கப்புறம் கண்டிப்பா அவன் ரொம்ப தனிமையில தான் இருந்திருப்பான்" அப்படின்னு சொல்லி அது டைரியில எழுதிட்டே அழுதுட்டு இருக்கும்போது, டக்குன்னு ஹீரோயினோட அம்மா உள்ள வந்துடுறாங்க. இவ கண்ண தொடச்சிடுறா. பட் அவங்க கிட்ட வந்து, "என்னாச்சு? இன்னும் அத நெனச்சு நீ வருத்தமா தான் இருக்கியா?" அப்படின்னு கேட்க, "ஒண்ணும் இல்லம்மா" அப்படின்னு அவ சொல்றா. "இங்க பாரும்மா, அது வெறும் கனவு மட்டும் தான். சரியா? நீ ஏதேதோ நெனச்சு குழப்பத்துல இருக்க. நீ அந்த கனவ பத்தியே யோசிச்சு கஷ்டப்படாம, இப்ப கரண்ட்ல இருக்க வாழ்க்கைய நீ வாழலாம்லம்மா" அப்படின்னு சொல்லி அவங்களுமே ரொம்ப ஃபீல் பண்ண, "எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. நான் கொஞ்ச நாள்ல நல்லா ஆயிடுவேன்" அப்படின்னு ஹீரோயின் சொன்னாலுமே, அவளால ஹீரோவ விட்டு பிரிஞ்சிருக்கிறத ஏத்துக்க முடியல. அவளுமே அழுதுட்டு தான் இருக்கா. தென் இப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன செய்றாங்க, மறுபடியுமே அந்த முன்னோர் கோவில் இருக்கும் இல்லையா? அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போய் நம்ம ஹீரோவோட ஒரு வரைபடம் இருக்கும்ல, அதையே பார்த்துட்டு நிக்கும்போது, "ஷியா" அப்படின்னு ஒரு சத்தம். "என்னடா அது?" அப்படின்னு திரும்புனா, அங்க நம்ம ஹீரோ நின்னுட்டுருக்கான். ஹீரோயினுக்கா செம்ம சர்ப்ரைஸா இருக்கு. உடனே அவ, "உங்களுக்கு என் பேர் எப்படி தெரியும்?" அப்படின்னு கேட்குறா. "எனக்கும் அது தெரியல. ஆனா எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல நீ இருந்த. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே கோவிலுக்கு நான் வந்தேன். அப்போ மயங்கி விழுந்துட்டேன். அப்போ ஒரு கனவு வந்தது. அப்போ எனக்கு ஏதேதோ வித்தியாசமா தோணுச்சு. ஆனா ஒண்ணு, அந்த கனவு முழுக்க நீ தான் இருந்த" அப்படின்னு அவன் ஒரு ஆனந்த கண்ணீரோட நிக்கிறான். ஹீரோயினும் இப்ப இவன பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க. பாருங்களேன், எந்த விதி இவங்க 2 பேரையும் சேர விடாம பிரிச்சுதோ, அதே விதி மறுபடியும் இவங்க 2 பேரையுமே சேர்த்து வச்சிருக்கு. கரெக்ட்டா இதோட இந்த ட்ராமாவே முடியுது. நல்ல வேளை ஃபைனலா ஒரு ஹேப்பியான எண்டிங்க குடுத்து ட்ராமாவ முடிச்சுட்டாங்க. இந்த ட்ராமா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு எப்போதும் போல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வேற ஒரு ட்ராமால பார்க்கலாம். அப்புறம் உங்களுக்கு வேற ஏதாவது ட்ராமா வேணும்னா மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. பாய்.